ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெரைட்டியான டேஸ்டியான ஒரு புது பலகாரம் தான் செய்ய போகிறோம். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு கடாய் சூடாகவும் ஒரு பவுல் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகணும். அவ்வளோதான். நம்ம கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அது பாட்டு அங்கே ஆறட்டும், உரமாக வச்சுக்கலாம். நம்ம இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு லைட்டாக தூவி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு நீங்கள் பட்டர் நெய்யும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு தான் நம்ம ஆயில் சேர்த்துறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது 1 மினிட் அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நாம் அங்கே ஓரமாக வச்சிடலாம். அது பண்ண அங்கே இருக்கட்டும். இப்போது நம்மளோட தேங்காய் நல்லா ஆறி இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளோட தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ அதையும் போட்டு நம்ம பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதே அதுக்குள்ளே போட்டு இதையே நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளோட தேங்காய் பொட்டுக்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா சேர்த்தியாச்சு. உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் இனிப்பு எவ்வளோ வேணும்னு அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இது ஒரு மீடியம் சைஸுக்கு தான் இனிப்பு இருந்தது எங்களுக்கு. இப்போது ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் நான் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டு நம்ம அது அங்கே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். ஆறும்போது கொஞ்சம் கூட நமக்கு அது ட்ரையாக கிடச்சிடும். அங்கே இருக்கலாம் வச்சுட்டோம். இப்போ நம்மளோட மாவை எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு வாட்டியும் கூட நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதையே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸுக்கும் கொஞ்சம் சின்ன சைஸுக்கும் உருண்டையாக பிடிச்சி நான் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை அதுக்குள்ளே வச்சு நம்மளோட சப்பாத்தி ரோலர் வச்சுருக்கோம் இல்லையா, அதையே போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்மளோட கலவை பூர்ணம் அதுக்குள்ளே போட்டு நம்ம ஒரு சைடுன்னு இப்படி தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சைடில் இந்த சைடு நமக்கு கொஞ்சம் டிசைனாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தான் இப்போ 2 விதமாக நம்ம பண்ணலாம். ரோலர் வச்சும் நீங்கள் பண்ணலாம், நம்ம கையை வச்சும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், இப்படி தான் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போது அந்த பூர்ணத்தை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பூர்ணம் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், டிசைனாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மற்றதெல்லாம் நாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இதில் என்னென்னா, இப்போ பாருங்கள், நான் குட்டி குட்டியாகவும் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெருசாகவும் பண்ணியிருக்கேன். இப்போது ஆயில் சூடாகவும் நம்ம இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட நல்ல புது பலகாரம் எப்படி நல்ல டேஸ்டியான க்ரியேட்டிவான நம்மளோட புது பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட பலகாரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் ஒன்று இருக்குது என்னென்னா, நாம் அந்த கிரேட்டரில் வச்சு பண்ணி நம்ம அது ஒரு பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் தானே நம்ம ஃப்ரை பண்ணுவோம். நீங்கள் அப்பப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தால் நமக்கு டிசைன் எல்லாமே நல்லா வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு சவுண்டு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலால் கிறிஸ்பி உள்ள ஜூஸியான நம்மளோட பலகாரம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு புது டிஷ்ஷோட வெரைட்டி. பாய்.